ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெர்ஸ் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,679 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. தேர்ஸ்டே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகி லோவான 22,182 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது தான் மார்க்கெட் வந்து 22,782 வரைக்கும் ஆகி போயிட்டு கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 22,713 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 22,713 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் அன்றைக்கி கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருந்தாலும் முடியும் போது வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம இங்கேருந்து அனலைஸ் பண்ணுறது ஒரு சிம்பிளான அனலைஸ் தான். மார்க்கெட் வந்து தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், அதாவது இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 22,200 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 22,800 லெவல் வரைக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் ஏதாவது ஒரு வகையில் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆனது தான் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ஆனால் ரெசிஸ்டன் என்ன, சப்போர்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பார்த்தா நம்ம ஏழியராக ப்ரெடிக்ட் பண்ணது தான் 22,800 வந்து நம்மளுக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா தான் நம்மளுக்கு 22,800 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 22,782 வரைக்கும் போயிட்டு முடியும் போது 22,713 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் 800 கிளியர் கட்டாக பிரேக் ஆகணும். இன்கேஸ் 800 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டோட அப்பர் ஹேண்டு, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 22,980 to 990, மேக்ஸிமம் 23,000 வச்சுக்கோங்க. 980 900 980 990 23,000 வந்து கிளியர் கட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன டேட்டு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 6/4/26. ஸோ நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 22,800 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,000 வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ சப்போர்ட் என்னவாகும், ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னவாகும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த ஏரியா பாருங்கள். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சோ அந்த இடம் தான் நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 23,360 to 370 இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். 22,360 to 370 வந்து நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். ரெண்டாவது சப்போர்ட் நான் மென் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா திருப்பி சொல்கிறேன், 22,360 வந்து சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 22,200 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ஒன்று நம்ம இப்போ பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,360 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 22,200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு மண்டே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1ஆன 22,800 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,360 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 22,713 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. மோர் ஓவர் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரெட்டிஷ் டவுன் ட்ரெண்டில் தான் முடிஞ்சிருக்கு. அது கிஃப்ட் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து தான் ஃப்ரைடே மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 90% வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஒன்றான 22,360 தான். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியில் வந்து நாளைக்கு உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.